Hey students, welcome to Matthews Maxis. நம்ம பார்க்க போகிறது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் 2024 எழுதுள்ள தேர்வுகளுக்கு 10ஆம் வகுப்பில் யூனிட் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் அந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம், எதிர்பார்க்கப்படும் கணக்குகள், ஜஸ்ட்டு எதிர்பார்க்கப்படும். நான் கம்பல்சரியாக கண்டிப்பாக உறுதியாகலாம் நான் சொல்ல மாட்டேன், ரைட்டுங்களா? இந்த மாதிரிலாம் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் கிரேட் டீச்சரு எக்ஸாம் தானே, டிஎன்பிஎஸ்சிக்கும் நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறது, தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் டீச்சர் எக்ஸாம்லாம் மேக்ஸ் போட்டாங்கன்னா கொஞ்சம் போய் பாருங்கள். டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் போடுவாங்க, டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இதில் எத்தனை டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ இது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மில்க் மேன் ஆஸ் 175 liters ஆஃப் கவுஸ் மில்க் அண்ட் 105 liters ஆஃப் பஃபலோஸ் மில்க். He wishes to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. Calculate the following capacity of a can: number of cans cow's milk, number of cans of buffalo's milk. அதாவது ஒரு பால்காரர் 175 லிட்டர் பசும்பால் வச்சுருக்காரு, 105 லிட்டர் எருமை பால் வச்சுருக்காரு. இது ரெண்டுத்தையும் சம அளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்கப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? இவ்வாறாக எத்தனை கலன் பசும்பால் மற்றும் எருமைப்பால் விற்கப்பட்டிருக்கும்? கேள்வி இன்னும் சுற்றி வளைச்சி குழப்புற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் சார். அதாவது 175 லிட்டர் பசும்பால், 105 லிட்டர் எருமைப்பால். நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணுன்னா, ஒரு கேனில் ஊற்றிட்டு வந்தோன்னா மிச்சமே வரக்கூடாது. 175 லிட்டரை ஒரு கேனில் ஊற்றுறேன்னா கரெக்டாக ஒரு 5 கேன் இருக்குது, 6 கேனுங்கன்னா 6 கேனுக்கு ஊற்றுனா 105 லிட்டர் டேலி ஆகிடணும். மிச்சம் மீதிலாம் சொச்செல்லாம் நிற்கக்கூடாது. அதே மாதிரி 105 லிட்டர் எருமை பால்னால் அது அளவுக்கு, அந்த அளவுக்கு கேனை வச்சுருந்தா ஒரு 5 கேன் வச்சுருந்தா 5 கேனில் அந்த 105 இதுவாகிடணும். ஊற்றினே வந்தேன், 5ல் கொஞ்சம் மிச்சம் மீது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ எக்ஸாக்டாக மேக்ஸிமம் கேனு ரைட்டுன்னு கேட்குறாங்க, ரைட்டுங்களா? சம அளவில் கொண்ட, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கா, இங்கிலீஷில் ஈக்குவல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கணக்குக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 175க்கும் 105க்கும் ஹெச்சிசிஎஃப். இப்போ கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒரு 175, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 105. இது பசும்பால், இது எருமை பால். இது ரெண்டுத்துக்கு பொதுவாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. 7 வருமா, 5 வரும். 35 175, இது 335 105, ரைட்டுங்களா? அப்போது 35 கேனை நம்ம ஒரு வாங்கி வச்சிட்டாருன்னா, 35 கேனை வாங்கி வச்சிட்டாருன்னா அதில் எக்ஸாக்டாக ஊற்றிட்டே வந்தார்னா 175 டேலி ஆகிடும், 105 335 டேலி ஆகிடும். அவ்வளோதான், ரைட்டுங்களா? அப்போ இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு என்னவாக இருக்குன்னா 35ஆகவே இருக்கும். ரெண்டாவது கேள்வினா, எத்தனை கலன் பசும்பால் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த 175 5 கேனில் போட்டோன்னா 35 ஊற்றிட்டே வந்தோன்னா கடைசியில் மிச்சம் எதுவுமே இருக்காது, கரெக்டாக டேலி ஆகிடும். அதே மாதிரி எருமைப்பால் எத்தனை கலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலன் இருக்கும். 1 2 3, இதில் ஒரு 35, இதில் ஒரு 35, இதில் ஒரு 35, 105 டேலி ஆகிடும், ரைட்டுங்களா? அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். காமனாக அதிகபட்சமாக மேக்ஸிமம் அப்படின்னும் போது ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த கீழே வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்குறப்ப 5 35 3 35, 5 பசும்பால் கேனு, 3 எருமைப்பால் கேனு, அவ்வளோதான், ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது இங்கே when the positive integers a, b and c are divided by the 13, the respective remainders are 9, 7 and 10. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13. அதாவது இப்போ இந்த கணக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, ரைட்டுங்களா? இதில்
இந்த ஃபஸ்ட்டு கேள்வி வரும், இந்த ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இல்லாமல் இருந்தது. முதல் கேள்விக்கு மட்டும் தேவைப்படும். அதிகபட்சமாக இருக்கப்படும் கலன்களின் கொள்ளளவு என்னவாக இருக்குன்னு இது ஏற்கனவே ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இந்த இடத்துல இதுவும் கேட்கலாம், ரைட்டுங்களா? ஏ, பி, சி என்ற எண்களை 13ஆல் வகுக்கும் பொழுது, அதாவது ஏ அப்புறமா பி அப்புறமா சி இவரை 13ஆல் வகுக்கும் பொழுது என்னவா இருக்கான்? மீதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஏதோ வரப்போகுது, அப்போ மீதி இங்கே வரும். அப்போது மீதினா இந்த இடத்துல 9, இந்த இடத்துல 7, அப்புறமா சியை வகுக்கும்பொழுது மீதி 10 வருதான், ரைட்டுங்களா? இங்கே ஏதோ நம்ம பண்ண போகிறோம், வகுக்கும்பொழுது இங்கே மீதி 9, அப்போ இங்கே 7, இங்கே 10. இப்போ மீதி 9 கிடைக்குதுன்னா அப்போ இங்கே என்னவா இருக்கணும்? 13 + 9ன்னு இருக்கணும் அந்த நம்பர், ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலனா 13 + 7 20ன்னு இருக்கணும். இந்த இடத்துல 13 + 10 23ன்னு இருக்கணும். பாருங்களேன், 13 ஒரு 9 எவ்வளோ சார்? 22, அப்புறமா 20, அப்புறமா 23. இவரை 13ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா ஓர் 13 மிச்சம் 9, ஓர் 13 13, 20 13 மிச்சம் 7, அப்புறம் 23 ஓர் 13 13 போயிடுச்சு, 23 13 போயிடுச்சுன்னா மிச்சம் 10, ரைட்டுங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ இதுதான் அந்த எண்ணாக இருக்கும், அந்த 3 எண்கள். அதாவது இவர் ஏ, இவர் பி, இவர் சி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? a + 2b + 3c. ஏ எவ்வளவு? 22 ப்ளஸ்ஸு 2b 2 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ப்ளஸ் 3c 3 23 69, 9 2 11 மிச்சம் 1 10 12 13 131. அப்போது a + 2b + 3c-ஐ 13ஆல் வகுக்க, இதை நம்ம போட்டு பார்த்தோன்னா 131 வருது. இவரை 13ஆல் வகுத்துட்டோன்னா 10 13 130. ஸோ மீதி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்கும். ஆன்சர் இஸ் 1, ரைட்டுங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து எக்ஸசைஸில் வரலை, இதெல்லாம் வந்து எக்ஸசைஸில் வரல. என்ன இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் 2 அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பின்னாடி போய் பாருங்கள். இது வந்து என்னவாக இருக்குன்னா யூனிட் எக்ஸசைஸ் 2ன்னு போட்டு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அழகு பயிற்சின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எட்டி கூட அந்த பக்கம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதிலேருந்து கேட்கறதுக்குலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, அடுத்தது இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கேன்சர் வந்து 35 கலன் 5 அப்புறமா ஒரு 3. அப்புறம் மூணாவது கேள்விக்கு 1, அதான் இப்போ நம்ம போட்ட அந்த 13 ரிமைண்டர் வருதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு வந்து 1. ஆறாவது கேள்விக்கு -78. என்னங்க சார் ஜம்ப் ஆகி போகிறீங்க? 2 போட்டிங்க, 3 போட்டிங்க, 4 காணோம், 5 காணோம், 6 போடுறீங்க. வாட் அபவுட் 4, 5 அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் வந்து ப்ரூவ் தட்டுன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ரைட்டுங்களா? ப்ரூவ் தட்டு ஷோ தட்டுலாம் வந்து தேவையில்லை. ஸோ கணக்காக இருக்கிறத மட்டும் போடலாம். இப்போ இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட தேர்ந்து போன கேள்வி, திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி. இதில் மூலம் இருந்தால் போதும், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், ரைட்டுங்களா? இப்போது இதில் -2 -4 -6 -100ன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நெகட்டிவ் சீரியஸ்னு இருக்குது. நெகட்டிவ் சீரியஸை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். அதாவது இவர் ப்ளஸ்ஸு, இவர் ப்ளஸ்ஸு, இவர் ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ், அதாவது 2 அப்புறமா 4 அப்புறமா கடைசியாக 100, ரைட்டுங்களா? அதாவது 1 2 2 4 3 6 இது 52, ரைட்டுங்களா? இந்த இடத்துல அந்த கேள்வி கொஞ்சம் நல்லா ஒழுங்காக படிக்கணும். ஃபைண்ட் த 12th term from the last term of the AP. இறுதி உறுப்பிலிருந்து, அதாவது இங்கே இருந்துன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து 12வது. அப்போ இங்கேருந்துன்னும் போது 41 வரைக்கும், 41லேருந்து 50 வரைக்கும் 10 உறுப்பு போயிடும். அப்போது 40 என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 11வது உறுப்பாக இருக்கும். 40க்கு முன்னாடி இருக்கிறது 39 12வது உறுப்பாக இருக்கும், ரைட்டுங்களா? கொடுத்துருக்கிறது ரெட்டப்படை சீரியஸு. ரெட்டப்படையை ஓ2 அடிச்சுக்கிறேன். அப்போ டோட்டலாக 52ன்னு இருக்கும். 50ல் ரிவர்ஸ்லேருந்து 12ன்னு சொல்கிறாங்க. அப்போ 50லேருந்து 41, அதாவது 41லேருந்து 50 வரைக்கும் 10 டேர்ம் போயிடும். அப்போ 41 முன்னாடி இருக்கிற 40 அப்புறமா 39, இது ஆல்ரெடி 10 போயிடுச்சு. இது 11, இது 12, 12வது டேர்ம் 39. 39 என்ன பண்ணிக்கணும்? இங்கேருந்து இங்கே வந்தல, இப்போ இங்கேருந்து இங்கே போ. 39 2 78, சீரியஸ் நெகட்டிவில் இருக்குது. அப்போ -78. ஸோ -78 இஸ் த ஆன்சர். சார் ஏன் சார் சிம்பிளாக முடிகிற கணக்கை இப்படி சுற்றி அடிக்கிறீங்களா சார்னு சொல்லலாம். சிம்பிளாக முடியறதுன்னா இது யோசித்தோம்னா கணக்கு ஈஸி. ஆக்சுவலாக இதை ஃபார்முலா பிரகாரம் போட்டு போயினே இருந்துடலாம், ரைட்டுங்களா? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவனே கொடுத்துட்டான். ஏபி கேட்கறது என்னென்னா ரிவர்ஸ்லேருந்து கேட்குறான். அப்போ ரிவர்ஸ்லேருந்து கேட்குறான்னா நம்ம சீரியஸை ரிவர்ஸில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதாவது பின்னாடி இருந்து அப்போ ஃபஸ்ட்டு -100ன்னு வரும், அடுத்தது -98ன்னு வரும்,
மைனஸ் 96 வரும், டாட் 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 மைனஸ் 2ன்னு முடியும். அப்போ இதில் ஏ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 100, டி என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் 98, மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் 100. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 100ல் 98 போச்சுன்னா 2. அப்போ டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. என்ன கேட்குறாங்கன்னா டி 12th டேர்ம் கேட்குறாங்க. nth டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது மைனஸ் 100 ப்ளஸ் என் 12 மைனஸ் 1 இன்ட்டு டி 2. 12ல் 1 போச்சுன்னா 11, 11 2 22, 22ல் 100 போச்சுன்னா மைனஸ் 78. இது ஃபார்முலா வச்சு போடுறது, இதுக்கு முன்னாடி மூளையை வச்சு போடுறது, எல்லாம் ஒன்று தான், ரைட்டுங்களா? அதில் கொஞ்சம் 2-3 திங்கிங் வரணும், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, ரிவர்ஸில் தூக்கி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 12th டேர்ம்னு கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டுங்களா? ஓகே, அப்போது 6க்கு மைனஸ் 78ன்னு வந்துடுச்சு. அடுத்தது இது ஒரு நபர் 10 வருடங்களில் 16,500 சேமிக்கிறார். ஒவ்வொரு வருடமும் அவர் சேமிக்கும் தொகையானது அதற்கு முந்தைய வருடம் சேமிக்கும் தொகையை விட 100 அதிகம். அவர் முதல் வருடம் எவ்வளவு சேமித்திருப்பார்? அதாவது இங்கே ஏதோ ஒரு அமௌண்ட்டு சார், ஏதோ ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு எனக்கு தெரியாது, இனிஷியல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த இடத்துல ஏன்னு தெரியாது. பிகாஸ் இந்த கணக்கை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில், அதாவது எண்களும் தொடர் வரிசைகளும், அதில் இது கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஏபியாக இருக்கும், இல்லை ஜிபியாக இருக்கும். வாட் எவர் இட் இஸ், முதல் உறுப்புன்றது ஏ எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு அமௌண்ட் ஆரம்பிக்கிறேன், அடுத்த வருஷம் இது கூட 100 கூட்டிக்கணும், அடுத்தது இது வருஷம் 100 கூட்டிக்கணும். அப்போ 100 கூட்டிகிட்டு போகிறதால டி என்பது 100. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 10 வருடங்கள். அப்போ n = 10. அப்படி 10 வருஷமாக சேர்த்துட்டே போனால் கடைசியாக அவருக்கு கூடுதலாக, அதாவது அந்த சேமிப்பு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 16,500, ரைட்டுங்களா? சேமிக்கிறார் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 10 வருஷத்திற்கு சேமிக்கப்பட்ட தொகை, அதாவது கூட்டுத்தொகை 16,500, ரைட்டுங்களா? அப்போ சம்மேஷன் SN is equal to 16,500. அப்போது இந்த கணக்கில் இத்தனை விஷயங்களை நீங்கள் எடுத்து எழுதினாதான் கணக்கு போடுற மாதிரி உங்களுக்கு ஐடியா தோணும், ரைட்டுங்களா? டமால் டிமல் டிஷன் புஷன் ஷார்ட்கட் ட்ரிக்கு அப்படிலாம் வேலைக்கு ஆகாது. அதால் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத முதல்ல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் என்ன கேட்குறாங்க, ஏ கேட்குறாங்க, என்ன இருக்குது, டி இருக்குது, இன்னொன்று n இருக்குது, சம்மேஷன் இருக்குது. அப்போது சம்மேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. Sn is equal to n by 2 into a plus l. இன்னொன்று Sn equal to n by 2 2a plus n minus 1 by 2. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா a plus என்னன்னா a தெரியுது, லாஸ்ட் டேர்ம் இல்லை. அப்போ இந்த கணக்கு, இந்த ஃபார்முலா நமக்கு வேலைக்கு ஆகாது, ரைட்டுங்களா? அப்போ டிசைட் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d, ரைட்டுங்களா? தயவு செஞ்சு இதை ஃபார்முலா வச்சு போடுங்க. ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்குறீங்கன்னா வேலைக்கு ஆகாது, ரைட்டுங்களா? 4 ஆன்சரில் அவங்க கொடுத்துருக்க ஒரு ஆன்சர் எக்ஸாக்டாக 1200 வரணும். அது தூக்கிட்டு வந்து டியில் வச்சாங்கன்னா ஏவை செக் பண்ணு, பியை செக் பண்ணு, சியை செக் பண்ணு, எப்பா எம்மா ஐயோ சாமி 3 வேலைக்கு ஆகலை, கடைசி டி தான் அது. நம்ம அந்த 3 டைமும் வேஸ்ட்டு. அப்போது ஒரு கணக்கை எதை ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போடலாம், எது ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போடக்கூடாதுன்றத ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தால் தான் அந்த ஷார்ட்கட் ட்ரிக்கு வேலைக்கு ஆகும், ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல சம்மேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,500 n 10 டிவைட் பை 2 2 a எவ்வளோன்னா கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் n 10 மைனஸ் 1 இன்ட்டு டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே சம்மேஷன் வந்து டிவைடில் இருந்தால் அடிச்சிடலாம். ஓவர் 2 இது 50, இது 9 9 5 450. அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல ஒரு 0, இந்த இடத்துல ஒரு 0. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1650. இங்கே ஏ ப்ளஸ் 450ன்னு இருக்கும். இந்த ப்ளஸ் 450 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடு, மைனஸ் 450 இஸ் ஈக்குவல் டு ஏ. 1650ல் 450 போச்சுன்னா 1200 இஸ் ஈக்குவல் டு ஏ. முதல் உறுப்பு முதல்ல போகிற அமௌண்ட் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1200 இருக்கும். அடுத்தது கேன்சலேஷன் தான். கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு 0 இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அடிக்கணும் கேர்ஃபுல்லாக. அடுத்தது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இரண்டாவது உறுப்பு √6, அதாவது T2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √6. ஆறாவது உறுப்பு T6 T2, இது T6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 √6.
அப்படின்னா அந்த தொடர் வரிசையை காண்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் நான் போட்டிருப்பேன். கணக்கே போட தெரியாதவங்க இங்கே பாருங்கள், √2, √6, 3√2ன்னு இருக்குது. √2, √6, 3√2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இருக்குது, எனக்கு இந்த கணக்கு எப்படி போடணும்னு தெரியல அப்படின்றவங்க, பெருக்கு தொடர்ன்றது என்னது? கூட்டுத்தொடரில் கழிச்சோம்னா வித்தியாசம் ஒரே மாதிரி இருக்கணும், பெருக்கு தொடரில் வகுத்தோம்னா வித்தியாசம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ √6/√2 இவரில் 3 2ன்னு இருக்கும். இந்த ஒரு 2 இந்த 2 அடிச்சிட்டோம்னா √3, இவர் தான் 6. இவரை பார்த்தீங்கன்னா 3√2/√6 இந்த டேர்மு டிவைட் பை முன்னாடி டேர்மு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 × 2. இதில் ஒரு தடவை இங்கே 3 தடவை, அதாவது இங்கே ஒரு √3 இருக்கும் ரைட்டுங்களா, ஒரு 3ல் 2 √3 இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ரூட்டு, இந்த 2ல் இது பார்த்தீங்கன்னா இதையும் ஐடியா அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா √3. இதுவும் 6, ரெண்டும் சேமாக இருக்கிறதால இது ஒரு ஜிபின்னு ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு வந்துட்டு வந்துடலாம் ரைட்டுங்களா. கணக்கு போட தெரியலன்றவங்களுக்கு கணக்காக எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்காக எப்படி போடுறது ஃபார்முலா தெரியணும். பெருக்கு தொடர் வரிசைக்கு nth டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா Tn = A × r⁻n−1. அப்போது இந்த இடத்துல T6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா A r⁻n−1னா ஆறில் 1 போச்சுன்னா 5. இது A r⁻n−னா 2ல் 1 போச்சுன்னா 1 போடலாம், போடாம விட்டுடலாம். அப்போ இதிலேருந்து இதை வகுக்கிறீங்க, வகுக்கும்போது ஏ கேன்சல் ஆகிடும், ஒரு 6 இந்த இடத்துல r⁴. அப்போ r⁴ இங்கே டிவைட் பண்ணுறச்சே இந்த √6 இந்த √6 போயிடும், ஜஸ்ட் 9 கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா r⁴ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா r², 9 ரூட் எடுத்திங்கன்னா 3. அகைன் r² 3னா r ரூட் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஜஸ்ட்டு √3ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. 9 ரூட் எடுத்தால் 3, 3க்கு ரூட் எடுத்தோம்னா √3ன்னு கிடைக்கும். அப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், 6 கண்டுபிடிச்சிட்டோம். இவரை தூக்கி எங்கே எதனாலும் சப்ஸ்டியூட் பண்ணால் சரியாக போச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் T2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √6ன்னு சொல்கிறாங்க. அப்போ T1 அப்படின்றது என்னது? செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். பெருக்கு தொடர் வரிசையில், கூட்டுத்தொடர் வரிசையில்னா ரெண்டாவதுலேருந்து முதல்ல கழிக்கணும், அப்போ அந்த ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கும். பொது வித்தியாசத்தை கழிச்சோம்னா பெருக்கு தொடர் வரிசையில் ரெண்டாவது உறுப்புலேருந்து அந்த 6 டிவைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கும் ரைட்டுங்களா. √6 இவர் செகண்ட் டேர்மு. எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேர்ம் வேணும்னா இவரிலிருந்து அந்த பொது வித்தியாசம், பொது விகிதம் 6 வகுக்கணும். அப்போது √6 டிவைட் பை r எவ்வளவு? √3. இப்போ இதில் 3 × 2, ஒரு √3 ஒரு √3க்குள்ளார அடிச்சுட்டோம்னா மிச்சம் இருக்கிறது √2. அப்போ ஏ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் √2, ரெண்டாவது உறுப்பு அவனே கொடுத்துட்டான் √6. இப்போ மூணாவது உறுப்பு என்னவாக இருக்குன்னா இந்த √6 கூட இன்ட்டு பொது விகிதம் 6 பெருக்கணும். அப்போது √6ல் 3 × 2 இன்ட்டு √3, ஒரு √3 ரெண்டு ரூட்டை போட்டோம்னா ஒரு சிங்கிள் ரூட் போயிட்டு ஜஸ்ட் 3ன்னு கிடைக்கும், ஒரு √2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 3√2 ரைட்டுங்களா. ஸோ ஆன்சர் இஸ் √2, √6, 3√2. இது கணக்காக போட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அதோட ஈஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற ஆன்சரில் இதோ இருக்குது பார்த்தீங்களா, அதோ 9வதுல 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்மு, தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் வகுத்து எதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே நம்பர் திரும்ப வருதோ அதுதான் பெருக்கு தொடர் வரிசை. கணக்காக போட தெரியாதவங்களுக்கு ரைட்டுங்களா. ஓகே, அடுத்தது the value of a motorcycle depreciates at the rate of 15% per year. What will be the value of motorcycle 3 years hence, which is now purchased for ₹45,000? ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறது. வாகனத்தின் தற்போதைய மதிப்பு 45,000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு என்ன? டிப்ரிசியேஷனை, அந்த டிப்ரிசியேஷனை ஒரு மாதிரியாக கேட்குறான் ரைட்டுங்களா.
டிப்ரிஷியேஷன்னா டிப்ரிஷியேஷன் வேல்யூ கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, இங்கே நான் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல நான் இதை கொடுத்துட்றேன், இதுதான் வண்டியோட மதிப்பு 45,000, இதுக்கு டிப்ரிஷியேஷன் ஒரு வருஷத்துக்கு 15%, ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். இப்போ தேய்மானம் போட்டுகிட்டே வந்தோம்னா குறையுது, தேய்மானம் டிப்ரிஷியேஷனாக குறையுது. குறைஞ்சிச்சின்னா இந்த 45,000க்கு 15% போட்டோம்னா இந்த தேர்ட் இயரில் இதோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இதுதான் கேள்வி, ரைட்டுங்களா? டிப்ரிஷியேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஃபிக்ஸட் அசெட்டுக்கு வந்து மதிப்பு தேயாது. ஒரு லேண்ட் வேல்யூ எப்பவுமே மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும், குறையாது. ஆனால் ஒரு அசையும் சொத்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து, அதாவது எலக்ட்ரானிக் குட்ஸு, வாட்சு, செல்ஃபோனு, பைக்கு, காரு, இதெல்லாம் வந்து வேல்யூ குறையும். அப்போ டிப்ரிஷியேஷனுக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 - R/100 n. அப்போ பிரின்சிபல் அவன் ஏற்கனவே கொடுத்துட்டான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கணக்கில் பார்த்தீங்கன்னா தேய்மானம் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்பாங்க. இந்த இடத்துல பிரின்சிபல் கொடுத்துட்டு எவ்வளோ தேய்ன்னு கேட்குறான். எல்லாம் ஒன்று தான். 45,000 1 - அதாவது 100க்கு எத்தனை பர்சன்டேஜா? 15% குறையுது. அப்போ 100க்கு 15 குறையுதுன்னா 85. எத்தனை தடவை? 3 ஆண்டு. அப்போது 85/100. அடுத்தது 85/100. 3 தடவைன்றதால 1 - R/100 n என்பது 3. அப்போ இது 3 தடவை வரணும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,635.625 கிடைக்கும் சார், ரைட்டுங்களா? இது புள்ளி 50 பைசாக்கு மேலே போகிறதால ₹1 ட்ரீட் பண்ணி இதை ஆட் பண்ணி 27636. இதுதான் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாகனத்தின் மதிப்பாக இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே, பாருங்கள், இந்த 10ல் 27,636 கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இது வந்து எங்கேயும் எக்ஸசைஸ்லாம் இருக்காது, அந்த புக்கு லாஸ்ட்டில் இந்த கணக்கெலாம் இருக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து டிப்ரிஷியேஷன், இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கணக்கு, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கணக்கு, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கணக்கு. இது கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கணக்கு, ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4 கணக்கு இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அல்ஜிப்ராவில் மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ். அல்ஜிப்ராவில் மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் அந்த யூனிட்டில் கடைசியாக செலக்டிவாக ஒரு 20 கேள்வி இருக்குது. அதில் 10 போடலாம், ரைட்டுங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.